இன்று நாம் பேங்கிங் அவேர்னஸ்ல ஒரு புதிய டாபிக்கை பார்க்க போகிறோம். பேங்கிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிற உங்களுக்கு அதிக கேள்விகள் வரக்கூடிய ஏரியாவான ஆர்பிஐயின் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் ஃப்ரேம்வொர்க், அதாவது சுருக்கமா பிஎஸ்எல் பத்தி தான் இன்னைக்கு இந்த டீப் டைவ்ல முழுமையா புரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறவங்க இத ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஆமா, விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் மற்றும் அப்டேட்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள டெலிகிராம் சேனல் லிங்க் கிளிக் செய்து ஃபாலோ செய்ய மறக்காதீங்க. சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். இந்த ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அப்படின்னா என்ன? இப்போ இந்த ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அல்லது பிஎஸ்எல் அப்படிங்கிறது பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல ஒரு கோர் கான்செப்ட். இத மனப்பாடம் செய்யறத விட அதோட பின்னணிய புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் என்பது ஆர்பிஐ வங்கிகளுக்கு விதித்திருக்கும் ஒரு மேண்டேட். ஓ, ஒரு கட்டாய விதிமுறைன்னு சொல்லலாமா? கரெக்ட், கட்டாய விதிமுறைதான். இந்தியால செயல்படும் வங்கிகள் தங்கள் வழங்கும் டோட்டல் லெண்டிங், அதாவது மொத்த கடன்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ வைட்டல் மற்றும் அண்டர் சர்வ்டு செக்டர்ஸ்க்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு ஆர்பிஐ சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. புரியுது. பொதுவா டொமெஸ்டிக் பேங்க்ஸ் தங்களின் மொத்த கடன்ல 40% தொகைய இந்த ப்ரையாரிட்டி செக்டர்ஸ்க்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். இத அவங்க மீறவே முடியாது. ஓகே, அந்த 40% அப்படிங்கிற நம்பர் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கலாம். ஆனா எனக்கு இங்க ஒரு அடிப்படையான முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? அதாவது வங்கிகள் அப்படிங்கிறது சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது இல்லையா? பொதுமக்கள் கிட்ட டிபாசிட்ஸ் வாங்கி அதை கடனா கொடுத்து இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கிற பிசினஸஸ் அவங்க. ஆமா, நிச்சயமா. அப்படி இருக்கும்போது அவங்கள ஏன் 40% அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொகையை குறிப்பிட்ட அண்டர் சர்வ்ட் செக்டர்ஸ்க்கு மட்டுமே கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தணும்? இது டிஃபால்ட் ரிஸ்க் அதிகரிக்காதா? அது ஒரு ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். வங்கிகளோட பார்வையில பாத்தீங்கன்னா லாபம்தான் முக்கியம். ஆனா ஆர்பிஐயோட பார்வை ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதாரத்தின் மீது இருக்கு. ஓஹோ. இப்போ கட்டாயம் இல்லைன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. வங்கிகளின் கேபிட்டல் முழுவதும் ஹை ப்ராஃபிட் செக்டர்ஸ் மற்றும் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே போயிடும். ஆமா, ரிஸ்க் கம்மியா இருக்கும், லாபம் அதிகமா இருக்கும்னு அங்கேயே கொடுத்துருவாங்க. கரெக்ட். இதனால அர்பன் ஏரியாஸ் மட்டுமே வளரும். ஆனா இந்தியாவோட முதுகெலும்பாக இருக்கிற அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இஸ் போன்ற துறைகளுக்கு கேபிட்டல் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அந்த இன்க்ளூசிவ் growth அப்படிங்கிறது சாத்தியமில்லாம போயிடும். எக்ஸாக்ட்லி. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இருக்காது. அதனால தான் ஆர்பிஐ சில குறிப்பிட்ட கேட்டகரிஸ வரையறுத்து இந்த துறைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கடன் வழங்கணும்னு ஒரு மேண்டேட் உருவாக்கியிருக்காங்க. ரைட். அப்படியானால் இது ரிஸ்கை தாண்டி சிஸ்டமிக் சர்வைவல் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லலாம். சரி, இந்த 40% கடனை எந்தெந்த துறைகளுக்கு கொடுக்க சொல்றாங்க? இதோட முக்கிய நோக்கங்கள் என்ன? ஆர்பிஐ முக்கியமா 5 கேட்டகரிஸ அடிப்படை உதாரணமா வைக்கிறாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இஸ், எஜுகேஷன், ஹவுசிங் மற்றும் ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகே, இந்த 5 துறைகள். ஆமா, இந்த ஃப்ரேம்வொர்க்கின் 4 ஹை லெவல் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். முதல் நோக்கம் ஃபாஸ்டர் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது நகரங்களை தாண்டி கிராமப்புறங்கள்ல வளர்ச்சியை உருவாக்குவது. கரெக்ட். இரண்டாவது, சப்போர்ட் ஸ்மால் பிசினஸஸ், பெரிய கார்ப்பரேட்களை மட்டுமே நம்பி இருக்காம சிறு குறு தொழில்களுக்கு ஆதரவளிப்பது. மூன்றாவது, ரெடியூஸ் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ், சில மாநிலங்கள் மட்டும் அசுர வளர்ச்சி அடையும், சில பகுதிகள் பின்தங்கி இருக்கும் இல்லையா? ஆமா, அந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறதுக்காக. அதேதான். நான்காவது, என்ஷோர் கிரெடிட் ரீச்சஸ் வீக்கர் செக்ஷன்ஸ், பொருளாதார ரீதியா பின்தங்கிய பிரிவினருக்கு ஃபார்மல் பேங்கிங் சிஸ்டம் மூலியமா கடன் வசதி போய் சேர்றத உறுதி செய்யறது. வாவ், இந்த ஆப்ஜெக்டிவ்ஸை கேட்கும்போது இது வெறும் பேங்கிங் ரெகுலேஷன் மாதிரி தெரியல, ஒரு மிகப்பெரிய சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜியா தெரியுது. நிச்சயமா, பணத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி சமூக சமத்துவத்தை உருவாக்குற முயற்சி இது. இதோட ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸை பத்தி கொஞ்சம் பேசலாமா? கண்டிப்பா. இந்த ஃப்ரேம்வொர்க்கை தாங்கி பிடிக்கும் 2 ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸ் இருக்கு. பில்லர் 1 சோஷியல் எக்விட்டி. ஓகே, ஒரு சமூகத்துல எப்படி சமத்துவத்தை உருவாக்குறது? அதுக்கு 2 வழிகள் இருக்கு. 1, இன்க்ளூசிவ் எக்கனாமிக் growth, அதாவது முதலீடு கிடைக்காத ஆனா ரொம்ப முக்கியமான துறைகளுக்கு தேவையான ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டை உறுதி செய்யறது. மற்றொன்று, சப்போர்ட்டிங் வீக்கர் செக்ஷன்ஸ், சொசைட்டியில உள்ள ஸ்மால் ஃபார்மர்ஸ், ஆர்டிசன்ஸ் மற்றும் லோ இன்கம் குரூப்ஸ்க்கு அஃபோர்டபிள் கிரெடிட் வழங்கி இன்கம் இன்இக்வாலிட்டியை குறைக்கிறது. ஒரு விவசாயி கந்துவட்டிக்காரங்கிட்ட சிக்காம வங்கி மூலம் குறைந்த வட்டியில் கடன் வாங்குறது தான் உண்மையான சோஷியல் எக்விட்டி. இப்போ
இத ஒரு தோட்டம் வளர்க்குற மாதிரி சொல்லலாமா? சொல்லலாமே. எப்படி? அதாவது ஒரு தோட்டத்துல செழிப்பா வளரும் செடிகளுக்கு மட்டுமே தோட்டக்காரன் தினமும் தண்ணீர் ஊத்திட்டு இருந்தா அந்த செடிகள் பெரிய மரமாயிடும். ஆமா. ஆனா தோட்டத்தின் மற்ற மூலைகள்ல உள்ள சிறிய செடிகள் தண்ணீர் இல்லாம கருகிடும். கடைசியா அந்த இடம் தோட்டம் மாதிரி இருக்காது, சில மரங்கள் மட்டுமே உள்ள ஒரு வறண்ட பூமியா மாறிடும். ரொம்ப கரெக்டான அனாலஜி. தோட்டத்தின் அனைத்து மூலைகளிலும் உள்ள செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றி முழுமையா வளர்ப்பது போன்றதுதான் இந்த ஃப்ரேம்வொர்க். எக்ஸாக்ட்லி. அந்த அனாலஜியை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினா பில்லர் 2வின் நோக்கம் உங்களுக்கு ஈஸியா புரியும். இரண்டாவது பில்லர் என்பது பிராட் பேஸ்ட் growth. ஓகே. தோட்டத்தின் எல்லா மூலைகளுக்கும் தண்ணீர் செல்வது மட்டும் போதாது, அந்த தோட்டம் எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கணும். இதுல 3 விஷயங்கள் அடங்கும். என்னென்ன விஷயங்கள்? முதலில் பேலன்ஸ்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட். அதாவது ஃபார்மல் பேங்கிங் வசதிகளே இல்லாத இடங்களுக்கு கிரெடிட் போய் சேர்றது. இரண்டாவதாக ஃபாஸ்டரிங் இன்னோவேஷன். ஓ, இன்னோவேஷனுக்கும் பிரையாரிட்டி தராங்களா? ஆமா, எதிர்கால பொருளாதாரத்திற்கு தேவையான ரினியூபிள் எனர்ஜி, ஸ்டார்ட் அப்ஸ் போன்ற ஃபியூச்சர் ஃபார்வர்ட் ஏரியாஸை ஊக்குவிப்பது. மூன்றாவதாக ப்ரொமோட்டிங் எம்ப்ளாய்மெண்ட். இந்தியாவில் பெரிய அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் எம்எஸ்எம்இஸ்க்கு ஆதரவளிப்பது. வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆட்டோமேஷன் மூலமா வேலைவாய்ப்புகளை குறைச்சிட்டு வர இந்த காலத்துல எம்எஸ்எம்இஸ் தான் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை தராங்க. கரெக்ட். அதனால அவங்களுக்கு கிரெடிட் போறது பிராட் பேஸ்டு growthக்கு கட்டாயம் தேவை. ரைட். இப்போ எக்ஸாம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம். ஆர்பிஐ கொடுத்துள்ள ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ். எந்தெந்த துறைகள் இந்த பிஎஸ்எல் எலிஜிபிலிட்டிக்குள்ள வரும்னு எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க இல்லையா? அந்த 8 கேட்டகரிஸையும் வரிசையா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். ஆர்பிஐ கேட்டகரைசேஷன் ஃபார் பிஎஸ்எல் எலிஜிபிலிட்டி ரொம்ப தெளிவா பட்டியலிடப்பட்டிருக்கு. கேட்டகரி அக்ரிகல்ச்சர். விவசாயம் மட்டுமா? இல்ல, இது வெறும் ஃபார்மிங் மட்டும் கிடையாது. அலைட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கால்நடை வளர்ப்பு மற்றும் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்கான கடன்களும் இதுல வரும். ஓ, அப்போ கிடங்குகள் கட்டுவது, கோல்ட் ஸ்டோரேஜ் உருவாக்குறது எல்லாமே இதுல வருமா? ஆமா, எல்லாமே அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில தான் வரும். ரெண்டாவது எம்எஸ்எம்இஸ், அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இதுல எக்ஸ்பிளிசிட்டா மேனுஃபேக்சரிங் மற்றும் சர்வீஸ் யூனிட்ஸ்க்கான கிரெடிட் அடங்கும். ஓகே, உற்பத்தி மட்டும் இல்லாம சர்வீஸ் யூனிட்ஸும் வரும். கரெக்ட். மூன்றாவது எக்ஸ்போர்ட் கிரெடிட். இதுல ப்ரீ ஷிப்மெண்ட் மற்றும் போஸ்ட் ஷிப்மெண்ட் ஃபேசஸ் என இரண்டுமே வரும். ஒரு நிமிஷம், இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட்ல ப்ரீ ஷிப்மெண்ட் மற்றும் போஸ்ட் ஷிப்மெண்ட் அப்படின்னு பிரிச்சிருக்கிறத கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ ஒரு சிறு தொழில் முனைவோர் பொருளை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய போறாருன்னு வச்சுக்குவோம். பொருளை உற்பத்தி செய்து பேக் செய்து கப்பல்ல ஏத்துறதுக்கு முன்னாடி அவருக்கு பணம் தேவைப்படும். ஓ, அதுதான் ப்ரீ ஷிப்மெண்ட். ஆமா, பொருளை கப்பல்ல ஏத்துனதுக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருக்கிற பையர் பணம் அனுப்புவதற்கு சில மாதங்கள் ஆகலாம். அந்த இடைப்பட்ட காலத்துல பிசினஸை நடத்த அவருக்கு பணம் தேவைப்படும். அது போஸ்ட் ஷிப்மெண்ட். ஓஹோ, அந்த பண முடக்கம் ஏற்படாம தடுத்தால் மட்டுமே ஏற்றுமதி வளரும். புரியுது. கரெக்ட். அடுத்து 4வது கேட்டகரி எஜுகேஷன். இதுல வொகேஷனல் மற்றும் ஹையர் எஜுகேஷனுக்காக வழங்கப்படும் கடன்கள் அடங்கும். ஐந்தாவது ஹவுசிங். ஓ, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. ஹவுசிங் லோன் எல்லாமே பிஎஸ்எல்ல வந்துருமா? இப்போ ஒருத்தர் 5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி வில்லா வாங்க லோன் கேட்டா அது பிரையாரிட்டி செக்டர் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. ஹவுசிங் கேட்டகரியில அஃபோர்டபிள் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் இண்டிவிஜுவல் ஹோம் லோன்ஸ் மட்டுமே அடங்கும். லக்ஸரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோன் கொடுப்பது வங்கியின் சாதாரண கமர்ஷியல் பிசினஸ்ல தான் வரும். அப்போ ஒரு தெளிவான டிமார்கேஷன் இருக்கு. 6வது கேட்டகரி என்ன? 6வது சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுல ஸ்கூல்ஸ், ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் சானிடேஷன் கட்டுவதற்கான கடன்கள் வருது. ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஓகே. ஆனா சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸை ஏன் வங்கிகள் பிரையாரிட்டியா எடுத்து கடன் கொடுக்கணும்? ஏன்னா பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறது பொருளாதாரத்தோட நேரடி தொடர்புடையது. சானிடேஷன் சரியில்லாத பகுதிகளில் நோய்கள் பரவும். இதனால மக்களோட ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படும். ரைட். மக்கள் ஆரோக்கியமா இருந்தாதான் பொருளாதாரம் வளரும். எக்ஸாக்ட்லி. 7வது கேட்டகரி ரினியூவபிள் எனர்ஜி. இதுல எக்ஸ்க்ளூசிவ்லி சோலார், விண்ட் மற்றும் பயோமாஸ் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காக வழங்கப்படும் கடன்கள் அடங்கும். 8வது கேட்டகரி அதர்ஸ். அதர்ஸ்ல என்னென்ன வரும்? இதுல செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது எஸ்ஹெச்ஜிஸ், டிஸ்ட்ரெஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் மற்றும் பிஎம்ஜேடிஒயின் கீழ் வரும் ஓவர் டிராஃப்ட்ஸ் ஆகியவை அடங்கும். ஓ, நீங்க இதையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரிஸை எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது நான் 2 விஷயங்களை ரொம்ப முக்கியமா ஹைலைட் பண்ண விரும்புறேன். சொல்லுங்க. ரினியூவபிள் எனர்ஜி பிரிவில் பயோமாஸும் எக்ஸ்பிளிசிட்டா வருது அப்படிங்கிறதையும், அதர்ஸ் பிரிவில்
பிஎம்ஜேடிஒய் அதாவது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வரும் ஓவர் டிராஃப்ட்ஸ் வருது அப்படிங்கறதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, பலரும் பயோமாஸ மறந்துருவாங்க, இல்லனா பிஎம்ஜேடிஒய் ஓவர் டிராஃப்ட்ஸ் ஏதோ கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு நினைச்சு குழப்பிக்குவாங்க. கரெக்ட். சரி, கேட்டகரிஸை பார்த்தாச்சு. அடுத்து நாம மெட்ரிக்ஸ்க்கு வருவோம். டொமஸ்டிக் பேங்க்ஸ் 40% கொடுக்கணும்னு சொல்றோம். ஆனா அந்த 40% அப்படிங்கறத எந்த தொகையிலிருந்து கணக்கிடுவாங்க? ஒரு வங்கியிடம் இருக்கும் மொத்த டெபாசிட்ஸ்ல இருந்தா? இல்ல, அதுக்கான பேஸ் மெட்ரிக் தான் அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட், சுருக்கமா ஏஎன்பிசி. ஓகே, ஏஎன்பிசி. இது ஒரு டெக்னிக்கலான டேர்ம். எளிமையா சொல்லணும்னா, ஒரு வங்கி கொடுத்த மொத்த கடனிலிருந்து சில குறிப்பிட்ட ஆர்பிஐ கழிவுகளை, அதாவது டிடக்ஷன்ஸை செஞ்ச பிறகு கிடைக்கும் நிகர தொகைதான் ஏஎன்பிசி. புரியுது. இந்த ஏஎன்பிசி தொகையிலிருந்து தான் டார்கெட்ஸ் கணக்கிடப்படும். டொமஸ்டிக் கமர்ஷியல் பேங்க்ஸ் கட்டாயமா தங்களோட ஏஎன்பிசியில் 40% டார்கெட்டை எட்ட வேண்டும். டொமஸ்டிக் பேங்க்ஸ்க்கு 40% கட்டாயம்னு புரியுது. ஆனா இந்தியால செயல்படும் ஃபாரின் பேங்க்ஸின் நிலை என்ன? அவங்களும் 40% கொடுக்கணுமா? இதுல ஒரு சுவாரஸ்யமான ரூல் இருக்கு. லார்ஜ் ஃபாரின் பேங்க்ஸ், அதாவது இந்தியாவில் 20 பிரான்ச்சஸ் அல்லது அதற்கு மேல் செயல்படும் வெளிநாட்டு வங்கிகளுக்கும் இதே 40% டார்கெட் பொருந்தும். ஏன் அந்த 20 பிரான்ச்சஸ் த்ரெஷோல்டு? ஏன்னா 20 கிளைகளுக்கு மேல் ஒரு வெளிநாட்டு வங்கி இந்தியால செயல்படுதுன்னா அவங்க பெருமளவுல இந்திய மக்களோட டிபாசிட்ஸை வாங்குறாங்கன்னு அர்த்தம். இந்தியாவின் ரீசோர்ஸஸை பயன்படுத்தும் போது இந்தியாவின் வளர்ச்சிக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஆர்பிஐ இந்த ரூலை வச்சிருக்காங்க. ரைட். அப்போ ஸ்மாலர் ஃபாரின் பேங்க்ஸ்க்கு 20 பிரான்ச்சஸ்க்கு கீழுள்ள வெளிநாட்டு வங்கிகளுக்கு வெவ்வேறு ஃபேஸ்ட் அண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த டார்கெட் அடையலாம். இது நியாயமா தெரியுது. ஆனா ஒரு பிராக்டிக்கல் சந்தேகம் எனக்கு. இப்போ ஒரு ஃபாரின் பேங்க் மும்பை, டெல்லி மாதிரி பெரிய நகரங்கள்ல மட்டும் கிளைகள் வச்சிருப்பாங்க. அவங்க கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் கூட மட்டும்தான் பிசினஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி விவசாயிகளையோ எம்எஸ்எம்இகளையோ தெரியும்? கரெக்ட். அவங்க அக்ரிகல்ச்சர்ல போய் எப்படி கடன் கொடுக்க முடியும்? டார்கெட் எட்டலனா பெனால்டி கட்டுவாங்களா? இது ஒரு அருமையான கேள்வி. இதுக்காகவே ஆர்பிஐ ஒரு கம்ப்ளைன்ஸ் மெக்கானிசமை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் பிஎஸ்எல் சர்டிபிகேட்ஸ், சுருக்கமா பிஎஸ்எல்சிஸ். ஓ, பிஎஸ்எல்சிஸ் அப்படின்னா? இப்போ சில ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அதாவது ஆர்ஆர்பிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தங்களோட டார்கெட்டை விட அதிகமா பிரையாரிட்டி செக்டர்ஸ்க்கு கடன் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட கோர் பிசினஸே அதுதான். ஆமா. அவங்க தங்களின் உபரி கிரெடிட்ஸை பிஎஸ்எல்சிஸா மாற்றி விற்பனைக்கு வைப்பாங்க. டெல்லியில இருக்கும் அந்த ஃபாரின் பேங்க் விவசாயிகளுக்கு நேரடியாக கடன் கொடுக்க முடியாத நிலையில இந்த ஆர்ஆர்பியிடமிருந்து பிஎஸ்எல்சிஸை விலைக்கு வாங்கிக்கலாம். வாவ், இது இப்போ இண்டஸ்ட்ரீஸ்ல பயன்படுத்தப்படுற கார்பன் கிரெடிட்ஸ் மாதிரி இருக்கே. ஒரு கம்பெனி அதிகமா பொல்யூஷன் செஞ்சா பொல்யூஷனை குறைச்ச கம்பெனி கிட்ட இருந்து கார்பன் கிரெடிட்ஸ் விலைக்கு வாங்குறது போத லெண்டிங்ல செயல்படும் ஒரு ட்ரேட் மெக்கானிசம் தான் இந்த பிஎஸ்எல்சிஸ். துல்லியமா அதேதான். டார்கெட்டை எட்டாத வங்கிகள் பணத்தை கொடுத்து சர்டிபிகேட்ஸை வாங்கும். அதிகமா செஞ்ச வங்கிகளுக்கு அந்த பணம் ஒரு இன்சென்டிவா கிடைக்கும். சூப்பர் சிஸ்டமை ரொம்ப நுட்பமா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா வங்கிகள் ஒரு வழியா டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஒரு விவசாயிக்கு லோன் தராங்க. ஆனா அவர் அந்த பணத்துல விவசாயம் செய்யாம ஒரு கார் வாங்கினா என்ன ஆகும்? அதுக்கு தான் மானிட்டரிங் அண்ட் யூஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கு. கொடுக்கப்பட்ட கடன்கள் சரியான நோக்கத்திற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஆக்சுவல் எண்ட் யூஸை வங்கிகள் கண்டிப்பா கண்காணிக்கணும். ஓ, அப்படின்னா ஃபண்ட் டைவர்ஷன் நடக்காம தடுக்கிறது வங்கியோட பொறுப்பு. ஆமா, ஆர்பிஐ தான் ஆடிட் செய்வாங்க. எண்ட் யூஸ் மாறினால் அது பிஎஸ்எல் கணக்கில் சேராது, வங்கிக்கும் பெனால்ட்டியும் கிடைக்கும். ஆக வெறும் காகித அளவுல டார்கெட்டை முடிச்சா போதாது. சரி, இப்போ எக்ஸாம் செக் பாயிண்ட் கேள்விகளை நேரடியா தீர்க்கலாம். கண்டிப்பா. முதல் கேள்வி பாருங்க. டொமெஸ்டிக் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கான பிஎஸ்எல் டார்கெட் அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட், அதாவது ஏஎன்பிசியில் எத்தனை சதவீதம்? ஆப்ஷன்ஸ் 20%, 30%, 40%. இதுக்கு ஆன்சர் என்ன தோணுது? இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். டொமெஸ்டிக் கமர்ஷியல் பேங்க்ஸா இருந்தாலும் சரி, 20 பிரான்ச்சஸ்க்கு மேலுள்ள வெளிநாட்டு வங்கிகளாக இருந்தாலும் சரி, அந்த பேஸ்லைன் டார்கெட் எப்பவுமே ஏஎன்பிசியில் 40% தான். ரைட், சரியான பதில் 40%. அடுத்த கேள்வி ட்ரிக்கியான ஏரியாலிருந்து. ரினியூவபிள் எனர்ஜி கேட்டகரியில எக்ஸ்பிளிசிட்லி பட்டியலிடப்பட்டுள்ள எனர்ஜி சோர்ஸ் எது? ஆப்ஷன்ஸ் ஹைட்ரோ பவர், பயோமாஸ், நியூக்ளியர். பலரும் ஹைட்ரோ பவரும் ரினியூவபிள் தானே கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆனா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்பிஐயின் பிஎஸ்எல் கைட்லைன்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா சோலார், விண்ட் மற்றும் பயோமாஸ் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை மட்டுமே சொல்லியிருக்காங்க. சோ சரியான பதில் பயோமாஸ். மூணாவது கேள்வி
ஃபாரின் பேங்க்ஸ்க்கு 40% PSL டார்கெட் கட்டாயமாக்கப்பட வேண்டிய பிரான்ச் த்ரெஷோல்டு என்ன? 10 பிரான்ச்சஸ், 20 பிரான்ச்சஸ், 50 பிரான்ச்சஸ். நான் சொன்ன அந்த லாஜிக்க வச்சு பார்த்தா வெளிநாட்டு வங்கி இந்தியாவில் ஆழமா வேரூன்றிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் 20 பிரான்ச்சஸ் தான். சோ சரியான விடை 20 பிரான்ச்சஸ். அருமை. கடைசி கேள்வி, அதர்ஸ் கேட்டகரியில் எந்த ஸ்கீமின் கீழ் ஓவர் டிராம்ஸ் தகுதி பெறும்? ஆப்ஷன்ஸ்: PM கிசான், PM SV நிதி, PM JDY. எல்லாமே ஏழை மக்களுக்கான ஸ்கீம்ஸ் தான். ஆனா RBI தெளிவா PMJDY, அதாவது பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா ஐ மட்டுமே அதர்ஸ் கேட்டகரியில குறிப்பிட்டிருக்காங்க. சோ சரியான பதில் PM JDY. இந்த கேள்விகள் எக்ஸாம்ஸ்ல ரொம்ப முக்கியம். இந்த டீப் டைவ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை பயன்படுத்தி டெலிகிராம் சேனல்ல கட்டாயம் இணைஞ்சுக்கோங்க. ஆமா, கான்செப்ட்ஸ புரிஞ்சு படிச்சா எந்த கேள்விக்கும் சுலபமா பதிலளிக்கலாம். விவாதத்தை முடிக்கும் முன் உங்களை ஒரு சிந்தனைக்கான கேள்வியோடு விட்டு செல்ல விரும்புறேன். வங்கிகள் கட்டாயமா 40% கடனை அண்டர்சர்வ்டு செக்டார்ஸ்க்கு கொடுக்கணும்னு பார்த்தோம். ஆனா எந்த ஒரு ஃபார்மல் ஃபைனான்ஷியல் ஹிஸ்டரியும் இல்லாத, சிபில் ஸ்கோர் இல்லாத மக்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு வங்கிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இவங்களோட கிரெடிட் வர்தினஸை மதிப்பிட AI போன்ற நவீன தொழில்நுட்பங்களை வங்கிகள் எதிர்காலத்துல எப்படி பயன்படுத்தும்? ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா, இது உங்களின் எக்ஸாம்ல எஸ்ஸே அல்லது இன்டர்வியூல நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கோணம். இதை பற்றி ஆழமாக யோசித்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.